எனது அன்பானவர்களே, உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து பேசுங்கள் என்று ஆண்டவர் கூறுவதை நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்கள் வாய் எப்போதும் விசுவாச வார்த்தைகளை பேசக்கூடிய வாயாக காத்துக்கொள்ளுங்கள். அவிசுவாசமான வார்த்தை ஒருபோதும் உங்கள் நாவில் வருவதை கர்த்தர் விரும்பவில்லை. உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் ஆனாலும் சரி, நீங்கள் விரும்புகிற தேவைகள் ஆனாலும் சரி, அவைகள் அனைத்தையும் நீங்கள் சுதந்திரிப்பதற்கு அடிக்கடி விசுவாச வார்த்தைகளை பேசி அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். சந்தேகமில்லா விசுவாசம். ஆண்டவருடைய இயேசு இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று கூறுவதை மார்க் 11:23 நாம் காணலாம். சந்தேகம் என்பது ஒரு ஆவியாகும். அது குழப்பத்தையும் கலக்கத்தையும் பயத்தையும் கொண்டு வந்து அற்புதங்களை நாம் காண முடியாதபடிக்கு நம்மை மட்டுப்படுத்தும். ஆகவே இருதயத்தில் எவ்விதத்திலும் சந்தேகப்படாமல், நான் நம்புவது கர்த்தரால் வரும், நான் நிச்சயமாக அற்புதங்களை காண்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என விசுவாசத்திற்கு ஏதுவான வார்த்தைகளை கூறி சந்தேகத்தின் ஆவியை துரத்துங்கள். உங்கள் விசுவாசத்தின்படி தேவன் அற்புதங்களை காண கிருபை செய்வார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.